வணக்கங்க. வெல்கம் யூ சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, ஹேர் குரோத்துக்கான ஒரு சூப்பரான டிப்ஸ் தாங்க பார்க்க போறோம். ஸோ நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹேர் வந்து அன்ஹெல்த்தியா இருக்குங்க. ஸோ இதனால முடி வந்து பயங்கரமா கொட்டுறது, ஹேர் வந்து நரைமுடி வர்றது, கருப்பா இல்லாம ஒயிட் ஹேர்ஸ் வர்றது, இந்த மாரி பிரச்சனைகள் வந்து நெறைய பேருக்கு இருக்கும். ஸோ இத கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸ் தாங்க பார்க்க போறோம். இது வந்து நீங்க ஹெல்த்தி உணவாவும் எடுத்துக்க முடியும். ஸோ அதுதான் நெல்லிக்காய். ஓகேங்களா? ஸோ நெல்லிக்காய் அப்டின்றது ஹேர் குரோத்துக்கான ஒரு சூப்பரான அருமருந்துன்னு சொல்லலாங்க. இதில வந்து ஃபர்ஸ்ட் நீங்க என்னென்ன விட்டமின்ஸ் இருக்குன்றத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இதில வந்து விட்டமின் சி, ஆன்டி ஆக்ஸிடென்ட்கள் மற்றும் தாதுக்கள் வந்து இருக்குங்க. ஸோ இது வந்து நம்முடைய ஹேர் ஃபால வந்து கண்ட்ரோல் பண்ணி, நம்முடைய ஹேர் ரூட் இருக்கு இல்லைங்களா, அத வந்து நல்லா ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறதுக்கும், முடிய வந்து நல்லா பிளாக்கா வளர்றதுக்கும் ரொம்ப ரொம்ப உதவுதுங்க. முக்கியமா வந்து ஹேர் நல்லா ஷைனிங் ஆகி, பொடுகு தொல்லையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி, நம்ம முடிய நல்ல ஆரோக்கியமாகவும், ஸ்ட்ரென்த்தாவும் வச்சுக்கிறதுக்கு இந்த நெல்லிக்கனி அப்படின்றது ரொம்பவே உதவுது. பட் இந்த நெல்லிக்கனிய வந்து நீங்க எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பல முறைகள் இருக்குங்க. நெல்லிக்கனிய பொறுத்தவரை உணவா எடுத்துக்கலாம், ஆயிலா எடுத்துக்கலாம், அல்லது பொடியா எடுத்துக்கலாம். ஸோ மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, நெல்லிக்கனியில உள்ள சத்துக்கள் இருக்கு இல்லைங்களா, அது வந்து நல்லா முடி வளர்ச்சிய வந்து ஊக்குவித்து, முடிய வந்து வேர்லேருந்து ரொம்பவே வந்து நல்லா வலுப்படுத்துதுங்க. அது மட்டும் கிடையாதுங்க, முடிய வந்து நல்லா வந்து உதிர்வை கண்ட்ரோல் பண்ணிட்டு, முடிய நல்லா அடர்த்தியா, ஸ்ட்ராங்கா வளர்றதுக்கு ரொம்பவே உதவுது. ஸோ முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, நெல்லிக்காய் எண்ணெய் இருக்கு இல்லைங்களா, அந்த நெல்லிக்காய் எண்ணெயாவோ அல்லது வந்து பொடி இருக்கு பார்த்தீங்களா, அந்த பொடிய வந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது, பொடுகு பிரச்சனை வந்து முக்கியமா கண்ட்ரோல் ஆகுதுங்க. நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கேல்ப் வந்து ரொம்ப ட்ரையா இருக்கும். ஸோ வந்து நெறைய டேண்ட்ரஃப், அழுக்கு அந்த மாரிலாம் சேரும் பொழுது, இந்த நெல்லிக்காய் எண்ணெய் நம்ம பயன்படுத்துறதுனால, பொடுகு எல்லாமே கண்ட்ரோல் ஆகி, நம்முடைய ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, அதாவது இது ஆயிலாவோ அல்லது வந்து நீங்க கண்டிப்பா வந்து பொடியாவோ ட்ரை பண்ணிட்டு, ஹேர் பாத்துக்கு முன்னாடி கண்டிப்பா இத ட்ரை பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லங்க, முடியினுடைய நிறத்த அதாவது நான் சொன்ன மாதிரி ஒயிட் ஹேர்ஸு, கிரே ஹேர்ஸ்லாம் இருக்கு இல்லையாங்க. ஸோ அந்த ஹேர்ஸ்லலாம் வந்து ப்ராப்ளம்ஸ் இல்லாம உங்களோட முடியோட நிறத்த வந்து ரொம்பவே தக்க வச்சுக்கிறதுக்கு உதவுதுங்க. அண்ட் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உச்சந்தலையில ஏற்படும் அரிப்பு, நான் சொன்ன மாரி டேண்ட்ரஃப் இருக்கும் பொழுது இச்சிங்ஸ்லாம் அதிகமா இருக்கும். ஸோ அந்த அரிப்பு, சில பேருக்கு அலர்ஜியெல்லாம் இருக்கும். அந்த அலர்ஜியெல்லாம் வந்து குணப்படுத்துறதுக்கு இந்த நெல்லிக்கனி சாறு அப்படின்றதும் அல்லது ஹேர் ஆயிலும் ரொம்ப ரொம்ப உதவுதுங்க. ஸோ ஓகே, இதை வந்து நீங்கள் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நெல்லிக்காய் எண்ணெய். நெல்லிக்காய் எண்ணெய்ன்றது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் எண்ணெயுடன் நெல்லிக்காய் வந்து துண்டுகளை வந்து சேர்த்து நல்லா காய்ச்சி வடிகட்டி தினசரி அதை வந்து நீங்கள் என்ன பண்ணால் வாரம் இருமுறை வந்து நீங்கள் பயன்படுத்திட்டு வரணுங்க. அதாவது ஹேர் பாத் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஸ்கால்பில் வந்து நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிவிட்டு ஆஃப்டர் தட் நீங்கள் வந்து ஹேர் வாஷ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலியமாகவும் ஸோ ஹேர் க்ரோத் வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நெல்லிக்காய் சாறு அப்படின்றது எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெல்லிக்காய் சாற்றை வந்து எலுமிச்சை சாறு இருக்கு இல்லைங்களா, அந்த சாறுடன் மிக்ஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா உச்சந்தலையில் நல்லா மசாஜ் பண்ணணுங்க. மசாஜ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் அல்லது ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நீங்கள் என்ன பண்ணால் ஹேர் வாஷ் வந்து பண்ணிடணும். இந்த மாதிரி பண்ணுறது மூலியமாக நான் சொன்ன மாதிரி அதாவது டேண்ட்ரஃப் வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அலர்ஜி எது இருக்குது அப்படின்னாலும் அதையும் கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஹேர் பேக்கை வந்து நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோங்க. அதாவது நெல்லிக்காய் பொடி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து தயிர் இருக்கு இல்லையா, தயிர் கூட நீங்கள் என்ன பண்ணணும்னா கருவேப்பிலை பொடியுடன் கலந்து ஹேர் பேக் வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பயன்படுத்துறது மூலியமாகவும் ஹேர் க்ரோத்ன்றது நல்லாவே இன்க்ரீஸ் ஆகுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நெல்லிக்காயை வந்து இந்த முறையில் பயன்படுத்திட்டே வந்தீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி முடி வளர்ச்சி மட்டும் இல்லாமல் நல்லா உடல் ஆரோக்கியமுமே ரொம்ப அதிகரிக்குங்க. ஸோ நெல்லிக்காயை நீங்கள் இந்த மாதிரி ஹேர் பேக்காவோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் சாறு அந்த மாதிரி எடுத்துக்க விரும்பலாட்டியும் கூட அட்லீஸ்ட் நெல்லிக்காயை வந்து ஜூஸாக வந்து நீங்கள் ரெடி பண்ணி கூட குடிச்சிட்டு வரலாம். இல்லை ராவா வெறும் நெல்லிக்காய் மட்டும் கூட சாப்பிட்லாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஹேர் க்ரோத்தில் நல்ல மாற்றம் தெரியும். முக்கியமாக வந்துட்டு ஹேர் ஃபால் வந்து கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாங்க. இது மாதிரி உங்களுக்கு ஹெல்த் டிப்ஸ் வேணும் அப்படின்னு லைக் பண்ணிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.